பராசக்தி படத்தின் கதை இதுதானா? வெளிவந்த சுவாரஸ்யமான தகவல். இயக்குனர் சுதா கங்குரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இணைந்து நடித்துள்ள திரைப்படம் பராசக்தி. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. பெரிதும் எதிர்பார்ப்போட உருவாகியுள்ள இந்த படம் 2026 ஜனவரி 14 பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகுது. இதுவரைக்கும் இந்த படத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. விரைவில் இசை வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமா நடக்க போகுது. இந்த நிலைமையில பராசக்தி படத்தோட கதை இதுதான் அப்படின்னு சொல்லி தகவல் ஒன்று இணையத்துல உலா வருது. முன்னாள் மெட்ராஸ் மாநிலத்தில் நடைபெற்ற குடிமக்கள் மறுப்பு போராட்ட கால பின்னணியில் அமைந்த இந்த கதையில் கிளர்ச்சியாளர்களை தேடி ஒழிக்க வேண்டிய கடமையுடன் ஒரு கொடூரமும் புத்திசாலித்தனமும் கொண்ட அதிகாரி வராரு. செழியன் மற்றும் அவரது சகோதரர் சின்னத்துரை இருவரும் முற்றிலும் வேறுபட்ட குணநலன்களை கொண்டவர்கள். ஒருவர் கடினமாக உழைக்கும் தீயணைப்பாளர், மற்றொருவர் ஒரு புரட்சியாளர். இவர்களுக்கிடையில் உயிர் ஆபத்தான பூனை எலி விளையாட்டு போல ஒரு துரத்தல் தொடங்குகிறது. தனது மக்களை பாதுகாக்க அமைதியான வாழ்வை விட்டு விலக செழியன் கட்டாயப்படுத்தப்படுகிறார். இறுதியில் நீதிக்காக வலிமையான சக்திகளுக்கு எதிராக அவர் நின்று போராடும் கொடூரமான இறுதி போராட்டம்தான் பராசக்தி படத்தின் கதை என கூறப்படுகிறது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல.